ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவவசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாகுகிறீர்கள்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். சந்தேகம் என்பது விசுவாச குறைபாடு, தடுமாற்றம் அல்லது உறுதியற்ற தன்மையை குறிக்கின்றது. சந்தேகம் சோதனைகளை உண்டாக்கும் என்றும் அதை விடுத்து விசுவாசத்துடன் இருக்க வேண்டும் என்றும் வேதாகமம் வலியுறுத்துகிறது. குடும்ப வாழ்க்கையில் சந்தேகம் என்ற விஷயம் பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் என்பது நாம் அறியாத ஒன்றல்ல. உண்மையான விஷயங்களை நாம் சந்தேகப்படுவதற்கு காரணம் நமது பாவமான சுபாவமையாக. அந்த சந்தேகம் நாளடைவில் உண்மையை மறைத்து ஒரு பொய்யையே உண்டாக்கிவிடும். அதன் பின் அதிலிருந்து மீளுவதில் இதுவே ஏதேன் தோட்டத்திலே மனிதனை தேவனை விட்டு தூரமாக பிரிப்பதற்கு சாத்தான் உபயோகித்த ஆயுதம். சந்தேகம் என்பது ஒரு விதை. அது விதைக்கப்படுகின்ற நிலமாகிய நம்ம இதயம் விரைவில் சோதனைக்கு உட்பட்டுவிடும். அந்த விதியை வளர விட்டோமானால் அதுவே நமக்கு ஆபத்தாகி விடுகிறது. தேவனுடைய வார்த்தையை விட்டு எப்போது விலகுகிறோமோ அப்போது நாம் இந்த சந்தேக சோதனைக்கு மட்டுமல்ல, சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற சோதனைகளுக்கு அகப்பட்டு விடுவோம். இறுதியில் தேவனையே சந்தேகப்பட ஆரம்பிப்போம். இந்த உண்மையை ஏதேன் சம்பவத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்த ஒரே கட்டளை நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்பதுதான். தேவனுக்கு மகிமை தரத்தக்க விதத்தில் அந்த ஒரு கட்டளைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்திருந்தால் போதுமானது. ஏதேனிலே ஒரு வேதாகமோ தேவ ஊழியர்களோ சத்தியவசன புத்தகங்களோ இருக்கவில்லை. தேவன் கொடுத்திருக்கும் ஒரே ஒரு கட்டளை மாத்திரமே இருந்தது. அதற்கு கூட கீழ்ப்படியாத ஆதாம் ஏவாளின் வரலாறு நமக்கு ஒரு நல்ல பாடமாக அமையும்படி வேதத்தின் முதல் புத்தகத்தில் முதல் சம்பவமாக அது குறிப்பிடப்பட்டது. அதை அசட்டை செய்து சாக்கு போக்கு சொல்லி சந்தேகம் கொடுக்கின்ற சோதனைகளின் வழியை நாம் செல்வது தவறு. தேவனுடைய வார்த்தையை புரட்டி நமது மேலை சாதகமாக்கி உண்மையை மறைத்து போய் கூறுகிறவர்கள் அநேகர். அப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும் போது அப்படியே நம்பி விடாமல் தேவபாதம் வந்து சிந்தனை செய்வது நல்லது. மாறாக நாம் அதற்கு அடிமைப்பட்டால் நமக்கும் தேவனுக்குமான உறவு முறிந்துவிடும் என்பது உறுதி. தேவ கட்டளைக்கு மாத்திரமே கீழ்ப்படிந்து வாழ வேண்டியதை குறித்து தெளிந்த மனதுள்ளவர்களாய் தேவனையே மகிமைப்படுத்துவோமாக. இன்றைய நாளுக்கான தேவவசனம். அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்கம் கிருபை கொள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு தேவனே தேவ கட்டளைகளுக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டிய அவசியத்தை எங்களுக்கு உணர்த்தினார். சந்தேகம் தருகின்ற சோதனைகளில் நாங்கள் தடுமாறி விடாதபடி எங்களுக்கு ஒரு பலனைத்தார். எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.